தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 3, 4 ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்பு. வெப்பநிலை அதிகரிப்பால் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படக்கூடும் எனவும் சென்னை வானிலை மையம் தகவல். தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மே 2ஆம் வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை மையம் தகவல். நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாகவே பெய்ய வாய்ப்பு. பகல் இரவு நேரங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என உலக வானிலை மைய அமைப்பு எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் வேரோடு சாய்ந்த வாழை மரங்கள். அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கண்ணீருடன் மாற்றுத்திறனாளி விவசாயி கோரிக்கை. தேனியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 1000 வாழை மரங்கள் மற்றும் தென்னை மரங்கள் வேரோடு சரிந்து சேதம். மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுத்து உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை. நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் தடுப்பணையிலிருந்து ராஜவாய்க்காலுக்கு தண்ணீர் திறப்பு. பாசன வாய்க்கால் பகுதி விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கிருஷ்ணகிரி, சேலம், தென்காசி மாவட்ட திமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடன் சந்திப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கள நிலவரங்கள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்ததாக தகவல். மே தினத்தையொட்டி சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் உள்ள நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செஞ்சட்டை அணிந்து மலரஞ்சலி. திமுக நிர்வாகிகள், தொமுக பேரவை இணைப்புச் சங்க நிர்வாகிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. திமுக தொண்டர்களின் உழைப்புக்கான பலன் வரக்கூடிய 4ஆம் தேதி கிடைக்கும். தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. நம்முடைய கழக தொண்டர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லை. திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். நம்பிக்கையோடு தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. இது வாக்குகள் எண்ணப்படுகிற போது உண்மை நிலவரம் தெரிய வரும். என்னுடைய நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெற்று திமுக கழகம் ஆட்சி அமைக்கும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என செல்வ பெருந்தகை திட்டவட்டம். சில நிறுவனங்கள் வெளியிடுவது கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு எனவும் காட்டம். தலைமையில் இருக்கின்ற கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம். தாவேகா ஒரு கருத்து சொல்றது பின்னுக்கு முன்னோர் அப்படி மாதிரி சொல்றாங்களே, எல்லாத்துலயும் சவாலா மக்கள் யாரும் சொல்லல, நீங்க சொல்றீங்க. கருத்து திணிப்பு நடத்துறவங்க சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் தீர்ப்பு எழுதியாச்சு. இந்த தீர்ப்பை படிக்கின்ற நாள் தான் மே 4. நடந்து முடிந்த தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை.
ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து வரும் 4ஆம் தேதி பிறகு பதில் அளிப்பதாக பேட்டி. மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில் போட்டி போடுகிறோம். உறுதியாக எங்களுடைய மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெறும். அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார். எல்லாருமே களத்தில் மிக தீவிரமாக எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க எல்லா வகையிலையுமே சிறப்பாக வேலை செஞ்சுருக்கோம். அதனால் இன்னும் 2 நாள் இருக்குது, பொறுத்துக்கங்க. 4ஆம் தேதி ஒரு வெற்றி செய்தி வரும். அதற்கு பிறகு நிச்சயமாக உங்களை அழைத்து நான் பேசுவேன். நாகப்பட்டினத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு நாளை தாவேகா தலைவர் விஜய் பயணம். நாகூர் தர்காவிற்கும் விஜய் செல்ல உள்ளதாகவும் தகவல். $19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை $993 உயர்வு. சென்னையில் வணிக சிலிண்டர் 3237க்கு விற்பனை. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. விலைவாசி உயர்வு நாயகன் பிரதமர் மோடி. மோடியின் வசூல் வேட்டை தொடர்கிறது என காங்கிரஸ் விமர்சனம். மோடி அரசுக்கு மக்களிடமிருந்து பணத்தை பறிக்க மட்டுமே தெரியும் எனவும் காட்டம். வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு எதிரொலி. ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயரும் அபாயம். உண்மையான தீர்ப்பு வரும் வரை காத்திருப்போம். கருத்து கணிப்புகளுக்கு கருத்து சொல்ல வேண்டாம். வணிக சிலிண்டர் உயர்வு தற்காலிகமான ஏற்றம்தான் எனவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி. மாதிரியா இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால நான் ஏற்கனவே சொன்னது, எக்ஸிட் போல்ஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் போல்ஸ். அதனால அதுக்கு நம்ம உண்மையான தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அதனால ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மாதிரி வர கருத்து கணிப்புகளை நம்ம இப்போ அதுக்கு பத்தி கருத்து சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். தமிழகம் உட்பட 5 மாநில வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை மக்கள் தெரிந்து கொள்ளும் வசதியை அறிவித்த தேர்தல் ஆணையம். ECINET செல்போன் செயலி மூலமாகவும் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலும் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட விண்ணப்பத்திற்கு 2 ஆண்டுகள் தாமதமாக பதில். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு $10,000 அபராதம் விதித்து மாநில தகவல் ஆணையம் உத்தரவு. தமிழ்நாடு அரசின் நட்புடன் உங்களோடு திட்டத்தில் மனநல ஆலோசனை பெற கட்டணமில்லா தொலைபேசி சேவை. தமிழக சுகாதாரத்துறை அறிவிப்பு. பழனி முருகன் கோயிலில் மதுரை மத்திய தொகுதி அதிமுக வேட்பாளரும் நடிகருமான சுந்தர் சி சாமி தரிசனம். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் மே 4ஆம் தேதி மக்களின் தீர்ப்பு தெரியும் எனவும் பேட்டி. 4ஆம் தேதி மக்களோட கணிப்பு தான் முக்கியம், மக்களோட தீர்ப்பு தான் முக்கியம். அது பார்த்தோன்னா எல்லாம் நான் இப்போ வந்தது முருகனை தரிசிக்க. எதா இருந்தாலும் 4ஆம் தேதி சாயங்காலம் நம்ம சந்திப்போம். நன்றி. சிதம்பரம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நுழைய முயன்ற ராட்சச முதலையால் மக்கள் அச்சம். 1.5 மீட்டர் நீளமுடைய முதலையை பிடித்து வக்காரமாரி ஏரியில் விட்ட வனத்துறை ஊழியர்கள். சென்னை பெசன்ட் நகரில் இளம் பெண்ணை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் ஜோசப் கைது. ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை இளம்பெண் ஒருவர் ஆண் நண்பரோடு காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அத்துமீறிய புகாரில் நடவடிக்கை. கொடைக்கானலில் வனத்துறையினரை கண்டித்து சுற்றுலா வாகன ஓட்டிகள் ஆர்ப்பாட்டம். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி. கள்ளக்குறிச்சி அருகே பனைமரம் மீது மோதி உருக்குலைந்து போன அரசு பேருந்து.
ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் விபரீதத்தில் நடத்துனர் உட்பட 3 பேர் காயம். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு குமுளி அருகே பச்சை பட்டுடுத்தி காட்சியளித்த கண்ணகி தேவி. தமிழ்நாடு கேரள மாநில பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். தேர்தல் முடிந்துவிட்டதால் வணிக சிலிண்டர் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வணிக சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் அடுத்து பெட்ரோல் டீசல் விலையும் உயரும் எனவும் எச்சரிக்கை. நடப்பாண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் ஜிஎஸ்டி வருவாய் இதுவரை இல்லாத அளவில் 2.43 லட்சம் கோடியாக உயர்வு. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஜிஎஸ்டி வருவாய் 8.7 விழுக்காடு அதிகரிப்பு என தகவல். விமான எரிபொருள் விலை உயர்வு எதிரொலியாக ஹஜ் பயணத்திற்கான விமான கட்டணத்தை 10,000 ரூபாயாக உயர்த்திய இந்திய ஹஜ் கமிட்டி. திடீர் கட்டண உயர்வால் ஹஜ் புனித பயணிகள் அதிருப்தி, எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. அதிக சுமையிலிருந்து பாதுகாக்கத்தான் ஹஜ் பயணத்திற்கான விமான கட்டணம் உயர்வு. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மத்திய அரசு விளக்கம். கேரளாவில் மதம் பிடித்து ஓடிய கோயில் யானை சாலையில் நின்ற காரை தூக்கி வீசி பந்து ஆடியது. காருக்குள் இருந்த ஒருவர் உயிரிழப்பு, மேலும் ஒருவர் படுகாயம். இமாச்சல பிரதேசம் சிந்தர்பூர்ணி பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அந்தரத்தில் பறந்த விபத்துக்குள்ளான கார். 2 பேர் உயிரிழந்த நிலையில் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி. மத்திய பிரதேசத்தில் தாலி கட்டும் நேரத்தில் மணமேடையிலிருந்து கீழே குதித்து காதலன் கழுத்தில் மாலையை போட்ட மணமகள். கோபத்தில் திருமணத்தை நிறுத்தி பாதியிலேயே மணமகன் வெளியேற அனைவரும் சேர்ந்து காதலனை சரமாரியாக விழுத்து விட்டதால் பரபரப்பு. சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலையை 5 விழுக்காடு உயர்த்தியது மத்திய அரசு. எரிபொருள் விலை உயர்வால் சர்வதேச விமான டிக்கெட் விலை உயர வாய்ப்பு. ஏர் இந்தியா தனது உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவைகளை ஒரு நாளைக்கு 100 விமானங்கள் வரை குறைக்க உள்ளதாக தகவல். விமான எரிபொருளின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் ஏர் இந்தியா நிறுவனம் அதிரடி முடிவு. நேபாளத்தின் ரோல்பா மாவட்ட மலைப்பாதையிலிருந்து சறுக்கி 700 மீட்டர் ஆழ பள்ளத்தில் ஜீப் கவிழ்ந்து விபத்து. முழு நிலவு திருவிழாவுக்கு சென்றபோது நேர்ந்த விபத்தில் 20 பேர் உயிரிழந்த பரிதாபம். வளைகுடா போரில் ஈரானுடன் பாகிஸ்தான் நெருக்கம் காட்டுவதால் பாகிஸ்தானை சேர்ந்த ஊழியர்கள் 15 பேரை டிஸ்மிஸ் செய்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் எதிஹாட் ஏர்வேஸ் விமான நிறுவனம். மனிதவளத்துறை மூலம் உரிய நோட்டீஸ் கொடுக்காமல் 48 மணி நேரத்தில் வெளியேற உத்தரவிட்டதால் சலசலப்பு. தோள்பட்டை காயம் காரணமாக அடுத்த 1 மாதம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து நியூசிலாந்து வீரர் மிச்சல் சாட்னர் விலகல். அயர்லாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டிலும் விளையாட மாட்டார் என அறிவிப்பு. இது எங்கள் நீதி திரைப்படத்தின் சின்னத்தம்பி உன்ன நம்பி இந்த நாடு காத்திருக்கு பாடலை விஜய் புகைப்படத்துடன் பகிர்ந்துள்ள இசையமைப்பாளர் இளையராஜா.
வரும் 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் முடிவு வெளியாகும் நிலையில் வீடியோ பகிர்வு. யூடியூப் செயலியில் பிக்சர் இன் பிக்சர் வசதியை ஆண்ட்ராய்டு மற்றும் iOS பயனர்கள் இனி இலவசமாக பயன்படுத்தலாம் என தெரிவிப்பு. இசை அல்லாத நீண்ட வீடியோக்களுக்கு மட்டுமே பயனர்கள் இந்த வசதியை இலவசமாக பயன்படுத்த முடியும் எனவும் தகவல்.